208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறப்பு விழா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் தீட்டுக்குடி அருகே ஒரங்கூர் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டுமென்று பலமுறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்த பொதுமக்கள் கோரிக்கையை பரிசீலனை செய்து உடனடியாக ஒரங்கூர் கிராமத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டுமென அரசிடம் கொண்டு சென்றார் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள். 1,20,00,000 நிதி ஒதுக்கீடு செய்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் ஒரங்கூர் கிராமத்தில் உள்ள புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குத்துவிளக்கேற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கி வைத்தார். இதில் கூடுதல் ஆட்சியர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், மருத்துவர்கள், சுகாதார அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டின் அடிப்படையில் நம்முடைய ஒரங்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் திறந்து வைத்திருக்கிறார்கள். அமைதியாகுமா? மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவமனையை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 25 கிராமத்திற்கு மையமான பெரிய கிராமம் ஒரங்கூர் கிராமம் தான். வாக்காளர்களே 5,000 வாக்காளர்கள் இங்க இருக்கக்கூடியவங்க. பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்தில் மட்டுமே ஒரு 7,000-8,000 பேர் இருப்பாங்க. இந்த பஞ்சாயத்து ஒரங்கூர் ஊராட்சியில் மட்டுமே. ஆகவே அப்படிப்பட்ட இந்த பெரிய கிராமத்திலிருந்து இங்க பக்கத்தில் இருக்க எல்லா கிராமமும் மங்களூருக்கோ அல்லது தொழுதூருக்கோ தான் மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இந்த மருத்துவமனை வேணுங்கிற பிரச்சனை சற்றேறக்குறை ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்த ஒரு காரியம். ஆனாலும் இது வாங்க முடியாத ஒரு பெரிய சூழ்நிலை இருந்தது. நம்முடைய ஆட்சி மலர்ந்தவுடன் மாண்பு முதலமைச்சர்கிட்ட சொல்லி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி, இதற்கு மிகப்பெரிய நான் அவ்வளவு போராட்டம் பண்ணி, ஏன்னா வந்ததே தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 25-30 ஹாஸ்பிட்டல் தான் வந்தது. அதுல ஒன்றுதான் ஒரங்கூர் ஆரம்ப சுகாதாரம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். ஆகவே இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் இந்த மருத்துவமனை என்பது உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்காக உங்கள் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.